ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நீங்கள் பாருங்களேன், தன்னால் முளைச்சிருக்குங்க கொத்துன்னு ஒரு செடி. நீ பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ இதை பார்த்தா, கொத்துன்னு வளர்ந்துருக்கிறத பார்த்தா இவங்க வந்து ஸ்ட்ராபெரியாக இருப்பாங்களோ. நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு அதை பழத்தை தூக்கி போட்டுருப்போம். ஏன்னா ஸ்ட்ராபெரி கொஞ்சம் அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருந்தோம். அதுலேருந்து வந்துதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ராபெரியோட இலை மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு செடி தான் வளர்ந்துருக்கு. சரி, எதுவும் பூக்கள் வரட்டும். பூக்கள் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி தானாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் அந்த வெயிலுக்கு பொழைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் என்னென்னா, க்ரோபேக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. க்ரோபேக் அதுவும் வந்து 15x15 க்ரோபேக்கை அங்கங்கே தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சுக்கிட்டு போயிடுதுங்க வெயிட்டு மண்ணில். நிறைய எனக்கு 15x15 க்ரோபேக் வந்து பிஞ்சு போயிடுச்சு. வேறு யாராவது எனக்கு ஐடியா கொடுங்க, 15x15க்கு ஈக்குவலாக வேறு என்ன வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த 30 லிட்டர் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கெட்டும் வந்து நொறுங்குது. 3 இயர்ஸ் ஆயிடுச்சுல, நொறுங்குது. ஆனால் 20 லிட்டர் ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி மற்ற 12x12 க்ரோபேக், சின்ன சின்ன க்ரோபேக்ஸ் எதுவுமே ஒன்றும் ஆகலை. 15x15 மட்டும் ஃபெயிலியராக தான் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. ஆனால் 15x15 தான் நிறைய வாங்கினேன் இப்போல்லாம். ஏன்னா கொடி காய்கறி போடுறதுக்கு, அந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதுக்கு, அதெல்லாம் அதுதான் நல்லாயிருக்கு. ஆனால் தூக்காமல் எப்படி இருக்கிறது? ஒரு தடவைனாலும் தூக்கி அதை கமுத்தி ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த ஒரு தடவையோடு அது ஃபெயிலியர் ஆகிடுதுங்க. ஸோ எனக்கு ஐடியா கொடுங்க.